இந்த எண்கோளங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதிகள்ல இறுதியாக வரக்கூடிய பகுதி என்னன்னு சொன்னா குறைவு மற்றும் தொடர் அதிகரிப்பு என்று சொல்லக்கூடிய கேட்டகரி. இந்த கேட்டகரியை நாங்க அவதானிச்சமாக இருந்தா முதலாவது இலக்கம் ஒரு மாதிரியாக இருக்கும், இரண்டாவது இலக்கம் அதிலிருந்து குறைவடைஞ்சிருக்கும், மூன்றாவது இலக்கம் அதிகரிக்கும், அதன் பிறகு தொடர்ச்சியாக அதிகரிக்கும். எனவே இது ஷஃபிள் அல்ல. என்னென்று சொன்னா இது தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டு போறதுனால இது ஷஃபிள் அல்ல. முதலாவது இலக்கம் இருக்க இரண்டாவது இலக்கம் குறையும், அதுக்கு பிறகு தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டு செல்லும். அதே மாதிரி இன்னொரு வகை என்ன என்று சொன்னா இதுல ரெண்டு வகை இருக்குது. இரண்டாவது இலக்கமும் மூன்றாவது இலக்கமும் குறைவடைஞ்சிட்டு ஏனைய இலக்கங்கள் அனைத்தும் அதிகரித்து கொண்டு செல்லும். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல வரக்கூடிய கேள்விகள். அப்ப இந்த கேள்விகள் வரும் பொழுது இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. இதை நாங்க சால்வ் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி டைப்ஸ் வரக்குள்ள இந்த ரெண்டு டைப்புக்குமே சேர்த்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, ரெண்டு அப்ரோச் இருக்குது நாங்க இதை செய்து கொள்றதுக்கு. அதுல முதலாவது மெத்தட் என்ன என்று சொன்னா நாங்க இதை சொல்லுவோம் 0.5 இனால் பெருக்கப்பட்டு வரக்கூடிய விடைகள் என்று சொல்லி. அதாவது 0.5 இதுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும் சொன்னா பெருக்கப்பட்டு இருக்கும். 0.5 மெத்தட் சொல்லி பொதுவாக அதிகளவான வினாக்கள் இந்த 0.5 பெருக்கப்பட்ட வினாக்கள் தான் இந்த பேட்டர்ன்ல வரப்பாக்கும். அல்லது 0.5 அல்லாவிட்டால் இதுல இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன சொன்னா யாதாயினும் ஒரு இலக்கத்தால பெருக்கப்பட்டு வேறு ஒரு இலக்கத்தால கழிக்கப்படும். யாதாயினும் ஒரு இலக்கத்தால பெருக்கப்பட்டு கழிக்கப்பட்டு வரும். ஆகவேதான் இது முதலாவதா குறைஞ்சிருக்குது, அதுக்கு பிறகு எல்லாம் தொடர்ச்சியாக அதிகரித்து போகும் என்ற மாதிரியான பேட்டர்ன்ல வரக்கூடிய வினாக்கள். ஆகவே இந்த ரெண்டு மெத்தட்டைகளையும் நாங்க செக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது 0.5 சொல்லி பார்க்கணும். ஏண்டா அதிகமான வினாக்கள் இந்த 0.5ல தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே முதல்ல செக் பண்ண வேண்டியது 0.5. அவ்வாறு நாங்க அந்த 0.5 நாங்க செக் பண்ணணுமாக இருந்தா இந்த அனைத்து வினாக்களையும் உங்களால் அவதானிக்கும் பொழுதே விளங்கியிருக்கும் எது 0.5 இருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னன்னு சொன்னா இதை பாருங்க, இந்த இலக்கம் 0.5ல வருது. அப்ப 0.5ல வருகுது, கடைசி இலக்கம் 0.5ல முடிஞ்சிட்டு போகுது. 0.5, 0.25, 0.625 என்ற மாதிரி 5ல முடிஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லி வந்தா அது 0.5 மெத்தட். 0.5 என்று சொல்லக்கூடியது ஒரு இலக்கத்தை பாதியாக்குறது, அந்த மாதிரி வரக்கூடியது. ரைட். சோ 0.5 மெத்தட் ஆண்டு செக் பண்றதுக்கான இரண்டாவது வழி என்ன? முதலாவது இந்த 0.5ல வந்தா 0.5 மெத்தட். இரண்டாவது மெத்தட் என்னன்னு சொன்னா முதலாவது இலக்கத்தினுடைய பாதியாக இரண்டாவது இலக்கம் இருக்குமாக இருந்தா, அதாவது இந்த பொட்டியினுடைய அரவாசாக இந்த இலக்கம் இருந்தா அரவாசோட கொஞ்சம் கூட அல்லது கொஞ்சம் குறைய. இப்ப உதாரணத்துக்கு இது 40 இருக்குதுன்னு சொன்னா இது 20 இருக்கலாம், அல்லது 19 இருக்கலாம், அல்லது 21 இருக்கலாம். இந்த மாதிரியாக இரண்டாவது இலக்கம் வந்துட்டேன்னு சொன்னா இவர் அரவாசியாக இரண்டாவது இலக்கம் வந்துட்டேன்னு சொன்னா இது 0.5 மெத்தட். ஸோ இந்த 0.5 மெத்தட் நான் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இந்த கணக்குகளை செய்யறேன்னு சொல்லி. அவ்வாறு இல்லை என்று சொன்னா நாங்க செக் பண்ண வேண்டியது இது. ஒரு இலக்கத்தால பெருக்கி ஒரு இலக்கத்தை கழிச்சிருப்பாங்க, வேறு ஒரு இலக்கத்தை கழிச்சிருப்பாங்க. ஸோ முதலாவது வினாவை நாங்க அவதானிக்கும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன் முதலாவது இதுல 0.5 மெத்தட்டா சொல்லி நாங்க இதனை செக் பண்ணி கொள்ள வேண்டும். அவ்வாறு 0.5 நாங்க செக் பண்ணணுமாக இருந்தா முதலாவது இலக்கத்துக்கு இரண்டாவது இலக்கத்தை அவதானிக்கும் பொழுது அதனுடைய அரைவாசியாவா இருக்குது இல்ல. எனவே இது 0.5 மெத்தட் இல்லை. அப்ப இது என்ன மெத்தட் என்று சொல்லி சொன்னா ஒரு இலக்கத்தால பெருக்கி ஒரு இலக்கத்தை கழிக்கிறது. அப்ப இந்த 10 ஒன்றால பெருக்கி நான் ஃபர்ஸ்டுக்கு 1 கழிக்கிறேன். அப்ப இந்த விடை எனக்கு கிடைக்க பெறும். என்ன அதே போல இந்த இலக்கத்தை ரெண்டையும் அவதானிச்சீங்களாக இருந்தா இதை 2ஆல பெருக்கி 9 2ஆல பெருக்குனா 18, 18ல இருந்து 4 கழிச்சமாக இருந்தா 14 வரும். அதே போல இந்த 14ல இருந்து இந்த 33 எடுபட்டது இந்த 14 3ஆல பெருக்கி, சோ 30 42, 42ல இருந்து 9 கழிச்சிருக்கிறாங்க. சோ இந்த பேட்டர்னை நீங்க அவதானிக்கும் பொழுது 1ஆல பெருக்கி 1 கழிச்சிருக்காங்க, 2ஆல பெருக்கி 4 கழிச்சிருக்கிறாங்க, 3ஆல பெருக்கி 9 கழிச்சிருக்கிறாங்க. ஆகவே இதுல கழிப்பட்டு கொண்டு போகக்கூடிய இலக்கங்கள் எல்லாம் எப்படியான இலக்கங்கள்? நிறைவர்க்க இலக்கங்கள். 1னுடைய வர்க்கம், 2னுடைய வர்க்கம், இது 3னுடைய வர்க்கம். ஆகவே அடுத்த கழிப்பட போற எண் 4னுடைய வர்க்கமாக இருக்கும். அதே போல
இந்த இலக்கத்தை நாங்க அவதானிச்சமாக இருந்தா எத்தனையால பெருக்கப்பட்டிருக்கும் 1 2 3 சொன்னா இது வந்து 4ஆல பெருக்கப்பட்டு 16 கழிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இதை நாங்க 4ஆல பெருக்கும் பொழுது 132 கிடைக்கப்பெறும். 132ல இருந்து 16 நாங்க கழிக்கும் பொழுது 116 சொல்லி எங்களுக்கு விடை கிடைக்கப்பெறும். அடுத்த வினாவை நாங்க அவதானிச்சு பார்த்தமாக இருந்தா நான் சொல்லியிருக்கிறேன் இதுல வந்து 16 அடுத்தது 8 அடுத்தது 8 12 24. அப்ப அடுத்த இலக்கங்கள் என்ன செய்யுது முதலாவது குறைஞ்சிருக்குது அடுத்ததெல்லாம் கூடிக்கொண்டு போகுதுன்னு. ஆகவே இது வந்து 4வது கேட்டகரியில இருக்கக்கூடிய மெத்தட் கேள்வி. ஆகவே இந்த கேள்வியில நான் முதலாவதா செக் பண்ண சொன்னது என்னன்னு சொன்னா இதனுடைய 0.5 மெத்தட்டான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி 0.5 மெத்தட்டான்னு சொல்லி பாக்குறதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை வந்து இவரை வந்து 2ஆல பிரிச்சு பாக்குறது. இவரை உடனடியா 2ஆல பிரிச்சு பாக்குறது. அதான் 0.5. இவர் அரைவாசியா இவர் இருக்கிறாரான்னு பாக்குறது. அரைவாசை விட கொஞ்சம் கூட குறைய இருக்குதான்னு பாக்குறது. ஓம் இருக்குது சரியாக அரைவாசாகவே இருக்குது. ஆகவே இந்த 16 வந்து பார்த்துக்கொள்ளுங்க இன்டூ 0.5ஆல வந்து பெருக்கப்பட்டிருக்குது. 16 வந்து 0.5ஆல பெருக்கப்பட்டிருக்குது. இது எத்தனையால பெருக்கப்பட்டா 8 வரும்னு சொன்னா 1ஆல பெருக்கப்படும் பொழுது 8 வரும். 1 8 8. அதே போல இது வந்து எத்தனையால பெருக்கப்பட்டா வரும்னு சொன்னா 1.5ஆல 1.5ஆல பெருக்கும் பொழுது இந்த 12 கிடைக்கும். 8 8ஓட 8 அரைவாசை கூட்டி விட்டா 4 அந்த 8ஓட 4 கூட்டி விட்டா 12. சோ 8னுடைய 1.5 மடங்காக இந்த 12 இருக்குது. அதே போல இதை நாங்க அவதானிக்கும் பொழுது 12 வந்து 2ஆல பெருக்கிறாங்க. அதாவது 2.0ஆல பெருக்கிறாங்கன்னு. ரைட். இப்ப பாருங்க 0.5ஆல பெருக்கிருக்குது 1ஆல பெருக்கிருக்குது 1.5ஆல பெருக்கிருக்குது 2ஆல பெருக்கிருக்குது. ஆகவே இதனுடைய விடையை வந்து 2.5ஆல பெருக்கிருக்கக்கூடிய விடைதான் இங்க வரக்கூடிய விடை ஆகும். ஆகவே 2.5ஆல பெருக்கக்குள்ள நாங்க என்ன செய்யணும்டா இதை 2 மடங்கு ஆக்கணும். முதல்ல 24 24 48. அந்த 48ஓட இவர அரை மடங்க கூட்டணும். சோ 48 12ஐயும் நாங்க கூட்டி விட்டோம்னு சொன்னா 60 சொல்லி விட வரும். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச முறையில பெருக்கி பார்த்துக்கொள்ளணும். அப்ப இதுக்குரிய விடை வந்து 60. அதே போல இந்த கணக்கையும் நான் அவதானிக்கமாக இருந்தா இந்த கணக்கு எப்படி வருகிறது தசத்துல வருகுதுன்னு. அதே போல இவர் அரைவாசியாக இவர் வருகுது. முதலாவது இலக்கத்துல இருந்து 2வது இலக்கம் குறைஞ்சி பிறகு தொடர்ச்சியாக கூடிக்கொண்டு போகுது. ஆகவே இதுவும் என்ன 0.5 மெத்தட் தான். சோ இந்த 0.5 மெத்தட்டை நாங்க அவதானிச்சமாக இருந்தா 0.5ஆல வந்து இதை பெருக்கி இருக்கிறாங்க. இதை நாங்க அவதானிச்சமாக இருந்தா 1.0ஆல பெருக்கி இருக்கிறாங்க. இதை வந்து அவதானிச்சமாக இருந்தா 2.0ஆல பெருக்கி இருக்கிறாங்க. இதை அவதானிச்சமாக இருந்தா 4ஆல பெருக்கி இருக்கிறாங்க. சோ இதை நாங்க வந்து அவதானிக்கும் பொழுது எப்படி இருக்குது 0.5 அவர் 2 மடங்கு 1 1னுடைய 2 மடங்கு 2 2னுடைய 2 மடங்கு 4 ஆகவே 4னுடைய 2 மடங்கு 8. ஆகவே 28 நாங்க 8ஆல பெருக்கிற விட தான் எங்களுக்கு கிடைக்க பெறும். ஆகவே 28 நாங்க 8ஆல பெருக்கும் பொழுது 224 என்ற விடை எங்களுக்கு கிடைக்க பெறும். ரைட். அதே போல இந்த கொஸ்டினை நாங்க அவதானிச்சமாக இருந்தா இதுவும் வந்து என்னத்துல வருது 0.5ல வந்து கொண்டிருக்குது. ஆகவே இதுவும் வந்து 0.5 மெத்தட் தான். ஆனா இதை வந்து பார்க்கும் பொழுது முதலாவது இலக்கத்தினுடைய அரைவாசியை விட கொஞ்சம் கூட குறைய இருக்குதா என்று சொல்லி பார்க்க சொன்னேன். ஆம் அவ்வாறு இருக்குது. ஆகவே இதை வந்து அவதானிக்கும் பொழுது 24 12 0.5 அதோட இன்னொரு 0.5 என்ன செஞ்சிருக்கிறாங்க கூட்டி இருக்கிறாங்க. 0.5 பார்த்துட்டு 24க்கு 0.5 பார்த்துட்டு அதோட ஒரு 0.5 கூட்டியிருக்கிறாங்க. தசம் 5 கூட்டியிருக்கிறாங்க. அதே போல இதுக்கு நாங்க அவதானிக்கு பார்க்கும் பொழுது இந்த இலக்கத்தை அவதானிக்கும் பொழுது இதை 1.0ஆல 1ஆல பெருக்கிட்டு அதன் பிறகு இதோட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா 0.5 கூட்டியிருக்கிறாங்க. 1ஆல பெருக்கிட்டு 0.5 கூட்டியிருக்கிறாங்க. அதே போல இந்த இலக்கத்தை 13ஐயும் 20ஐயும் நாங்க செக் பண்ணி பார்த்தமாக இருந்தா அங்க என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னா 1.5ஆல பெருக்கினா 13 1.5ஆல பெருக்கினா எவ்வளவு 13 சக 6.5 19.5 19.5ஓட என்ன செஞ்சிருக்கிறாங்க 0.5 கூட்டி இருக்கிறாங்க. அவே 20.
அதே போல இதையும் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, 2ஆல பெருக்கி தசம் அஞ்ச கூட்டியிருக்கிறாங்க. அப்பதான் 40 வரும். அப்ப இதை எத்தனையால பெருக்கி எடுத்திருப்பாங்கன்னு சொன்னா 2.5ஆல பெருக்கி தசம் 5 கூட்டியிருப்பாங்க. 0.5 வந்து இதுல கூட்டியிருப்பாங்க. இந்த பேட்டர்ன் அவதானிச்சிங்களாக இருந்தா 0.5ஓட 0.5 கூட்டியிருக்கிறாங்க. 1ஆல பெருக்கி 0.5 கூட்டியிருக்கிறாங்க. 1.5ஆல பெருக்கி 0.5 கூட்டியிருக்கிறாங்க. இதுக்கு 2ஆல பெருக்கி 0.5 கூட்டியிருக்கிறாங்க. அதே போல இதுக்கு வந்து 2.5ஆல பெருக்கி 0.5 கூட்டியிருப்பாங்க. ஆகவே 2.5 நாங்க எடுக்கணுமாக இருந்தா 40.5க்கு முதல்ல 2 மடங்கு பார்க்கணும். ஸோ 40.5க்கு 2 மடங்கு வந்து 81. 81ஓட 40.5 அரைவாச கூட்டணும். ஸோ வந்து 81ஓட 20.25 கூட்டுனா 101.25. அதோட இந்த தசம் 5 கூட்டுனா 101.75 சொல்லி விட வரும். அதே போல இந்த வினாவை நாங்க அவதானிச்சமாக இருந்தா இது வந்து முதலாவது இலக்கத்தினுடைய அரைவாசியா இருக்குதான்னு பாருங்க. ஓம் அரைவாசியாக இருக்குது. ஆகவே 0.5 மெத்தட். ஸோ இதுல வந்து பாத்தீங்களாக இருந்தா இவரை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, 0.5ஆல பெருக்கி இருக்கிறாங்க. அதே போல இவரை வந்து 1.5ஆல பெருக்கி இருக்கிறாங்க. 1.5ஆல பெருக்கி இருக்கிறாங்க. ஆகவேதான் 4 தர 1.5 1.5 மடங்கு 6. அதே போல 6 வந்து 15ஆக எடுக்கிறையாக இருந்தா 2.5ஆல பெருக்கி இருக்கிறாங்க. எப்படி 6 6 12, 6 அரைவாசி 3, அப்ப 12ஓட 3 கூட்டினா 15. அப்ப இந்த பேட்டர்னை நாங்க அவதானிக்கும் பொழுது 0.5, 1.5, 2.5 அடுத்தது 3.5ஆல இதை பெருக்கிருப்பாங்க. ஸோ 3.5ஆல பெருக்கணும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் 15 3ஆல பெருக்குங்க 45. 15னுடைய அரைவாசி 7.5. அப்ப 45ஐயும் 7.5ஐயும் கூட்டி விட்டமாக இருந்தா 52.5. ஆகவே இதனுடைய விடை 52.5 என்று சொல்லி எங்களுக்கு விடை கிடைக்கப்பெறும்.